முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையோட ஜூஸ் டெய்லி குடிக்கிறதுனால உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு எக்ஸஸ் ஃபேட் பார்த்தீங்கன்னா கேன்சர், ஒபிசிட்டி, டயபெட்டிஸ். ஹாய் வணக்கம், நான் டாக்டர் கிரீஷ்மா பேசுகிறேன். நான் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். ஸோ இப்போ வந்துட்டு உணவு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஈட் லோக்கல், ஈட் சீஸ்னல் அண்ட் ஈட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லோக்கலாக நம்மளோட ஏரியாவில் கிடைக்கக்கூடிய உணவுகள், பழங்கள், காய்கள், நம்மளுடைய லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது, சீஸ்னலாக எது வருதோ அது சாப்பிட்றது, அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் சாப்பிட்றது. அதுதான் வந்துட்டு ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம சொல்கிறது உண்டு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, முருங்கையோட எந்த ஒரு பார்ட் ஆகட்டும் அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஹெல்த்துக்கு. முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரையில் வந்துட்டு பிளட் சுகரை குறைக்கிறதுக்கான, அதாவது டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதியை குறைக்கிறதுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறைய தாது பொருட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லைன்னு பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரையோட ஜூஸ் டெய்லி குடிக்கிறதுனால உடம்பில் இருக்கிற கழிவுகள், அதாவது டாக்ஸின்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுது. யாருடைய உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கோ, யாருடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒபிசிட்டி இருக்கிறவங்க, கொஞ்சம் உடல் எடை ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு முருங்கைக்கீரையோட இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால அவங்களுடைய அந்த எக்ஸஸ் ஃபேட் வந்துட்டு மோஷன் வழியாகவும் எக்ஸஸ் யூரினேஷன் வழியாகவும் வெளியே வந்துட்டு அவங்களோட உடல் வந்துட்டு பருமன் குறைஞ்சிடுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, கேன்சர் அப்படின்ற நோயை உருவாக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், அதை வந்துட்டு எதிர்க்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்துட்டு முருங்கை இலையில் ஜாஸ்தியாக இருக்குது. முருங்கை இலையில் இருக்கிற அயன் பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு, பீரியட்ஸ் வர்ற அந்த ஏஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, மென்ஸ்ட்ருவேஷன் ஏஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, அப்புறம் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பால் கொடுக்கக்கூடிய அந்த ஏஜில் இருக்கிற மதர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த முருங்கைக்கீரை அப்படின்றத நம்ம விட்டுட்டு நம்ம வந்துட்டு நிறைய அயன் சப்ளிமெண்ட் சாப்பிட்றது, வேறு நிறைய ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் சாப்பிட்றது, அது எல்லாத்தையும் விட நம்ம இந்த ஃப்ரெஷ், லோக்கல் அண்ட் சீஸ்னலான இந்த முருங்கை இலையை சாப்பிட்டாலே நம்மளுடைய நிறைய பிரச்சனைகள் இதில் உங்களுக்கு சரியாயிடும். கிரீஷ்மா அவர்கள் முருங்கைக்கீரை ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன பயன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. முருங்கைக்கீரை ஜூஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.